ஊழலை ஒழிப்பேன் அப்படின்ட்டு விஜய் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாரு. இப்ப முதலமைச்சர் ஆவதற்கே ஊழல் செய்கிறார் அப்படின்ட்டு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. எனக்கு ஒரு திரைப்படத்திலே எத்தனை 200 கோடி ரூபாய் சொத்து விட்டு வரேன்னு சொல்றாரு, ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றாரு. ஆனா அவர் வந்து அமமுக எம்எல்ஏக்கு குதிரை பேரம் பேசியிருப்பதாக வீடியோ வெளிவந்திருக்கிறதே அவர் எந்த வகையில ஊழலை ஒழிப்பார்? திருமா காலம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நாங்க தான் மையமா இருக்கோம் இந்த இடத்துல, ஆங்கிலனா இப்ப ஒன்னும் நடக்காது இந்த இடத்துல அப்படின்ட்டு அவங்க தரப்புலையும் சொல்லிட்டு வராங்க. திருமாயா முடிவு எதுவாக இருக்கும்? விஜய் அவர்கள் கூட கல்லாப்பேட்டி திமுக கூட்டணி என்று விமர்சனம் பண்ணார் இல்லையா? அந்த கல்லாப்பேட்டி கூட்டணியில முக்கியமான அங்கமாக இருப்பவர் தான் திருமாவளவன் அவர்கள். தீய சக்தி திமுக கூட்டணியில் இருந்து திருமாவளவர்கள் பின்னாடி 20 நிர்வாகிகள் கூட இல்லைன்னு பேசின ஆதவர்ஜுனா இருக்கக்கூடிய டிவிகேவை ஆதரிக்க முற்படுவாரா அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள்? இவர் யாரு தீய சக்தின்னு சொன்னாரு? ஒண்ணு அவங்க வேணும், இல்லன்னா ஊழல்வாதி சக்தின்னு சொன்னா அவங்க ஒண்ணு வேணும். வார்த்தை கொஞ்சம் பார்த்து விட்டு இருக்கலாமே அப்பவே. இப்போ டிவிக்கே தான் டிமாண்டா போயிட்டு அடிக்கடிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு கொடுங்க, எங்களை முதல்வராக்குங்க. டிவிகேவோட ஸ்லீப்பர் ஸ்ட்ரெஸ் தான் காங்கிரஸா? இது டிஎம்கேக்கு இவ்வளவு நாள தெரியாம இருந்திருக்கா? உங்க கட்சிக்காரங்களே உங்களை பிரதம மந்திரியாக அறிவிக்காத போது, ஏற்றுக்கொள்ளாத போது அறிவித்த மாபெரும் மனிதன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். 2014க்கு பிறகு திமுகவை வட இந்திய தலைவர்கள் மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், சந்திரபாபு நாயுடு, அரவிந்த் கெஜ்ரிவால் எவ்வளவு பேர் சந்தித்து நீங்க ராகுல் காங்கிரஸோட போவாதீர்கள், தனியாக வாருங்கள், 3வது அணி அமைப்போம் அப்படின்னு சொன்ன போது இல்லை ஐ எம் ஆல்வேஸ் வித் மை பிரதர் ராகுல் என்று தன்னை பிரகடனம் படித்துக் கொண்ட மாபெரும் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் ஸ்லீப்பர் செல்லாக இருந்திருந்தால் அதற்குண்டான பலனை மக்கள் மன்றம் காங்கிரசுக்கு வழங்கும். வணக்கம் நேயர்களே, இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அரசியல் நிலவரத்தை பத்தி தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். தொடர்ந்து இதை பற்றி என்னோடு பேசுவதற்காக இணைந்துள்ளார் அரசியல் விமர்சகர் திரு வல்லரசு அவர்கள். வாங்க சார் சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். தீய சக்தி அப்படின்னு சொன்ன திமுக இருக்கவங்க தான் இப்ப தூய சக்தியோட இணைந்து இருக்கிறாங்க, அதாவது டிவிக்கு கூட. சோ அப்ப தமிழ்நாட்டுல இவங்களுடைய அந்த ஒரு ஒத்துழைப்பும் இவங்களுடைய அந்த ஒரு அனுகிரகமும் இல்லைன்னா இங்க யாரும் ஆட்சி அமைக்க முடியாதுன்றது ஒரு பக்கம் பேசுறாங்க. டிடிவி தினகரன் உள்ள வந்திருக்கிறாரு, குதிரை பேரம் பேசுறாங்க. ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தா நாங்க என்ன வெண்ணையா, என்ன வேணாலும் நீங்க பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி அவரு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாரு. சோ பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆல்ரெடி வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டிவிகே தொண்டர்கள் நீங்க மறுபடியும் எலெக்ஷன் வச்சாலுமே கூட எங்களுக்கு கவலை கிடையாது, எங்க அண்ணன் தான் வின் பண்ணுவாரு, எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, நீங்க வைக்கிறதுக்கு தயாரா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ஆளுநர் ஆட்சி அமைஞ்சிருமோன்ட்டு எதை பத்தி பேசுறதுன்னே நமக்கு ஒண்ணுமே தெரியாம ஒரு குழப்பத்துல தமிழக மக்களை அப்படியே வச்சிருக்காங்கன்னு தான் சொல்ல. இன்னும் சிஎம் யாருன்ட்டு நமக்கு கரெக்டா தெளிவான விவரம் தெரியல, ஆட்சி அமையல. தொடர்ந்து இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? நாங்க என்ன சொல்றது மேம், நாங்க ஏற்கனவே சொன்னது போல we are waiting. சட்டமன்றத்துல காலரை தூக்கி விட்டுட்டு பெரியாரோட வாரிசுகளாக, பேரறிஞர் அண்ணாவோட வாரிசுகளாக, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய கொள்கை கூற்றுகளை திட்டங்களை கையில ஏத்திட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட மகன் அன்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெயிட்டிங். சட்டமன்றத்துக்கு விஜய் அவர்கள் தனியாக வரட்டும், அதிமுகவோட சேர்ந்து வரட்டும், இல்லை எந்தெந்த கூட்டணி வேணாலும் அழைத்து வரட்டும். தமிழ்நாட்டிற்கு சிறந்த நல்லாட்சியை வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த 5 ஆண்டுகள் சிறந்த இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு ரோல் மாடல் எதிர்கட்சியாக செயல்பட தயாராக இருக்கிறோம். இது முதல். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நேற்று நைட் டிடிவி தினகரன் அவர்கள், இதுல எந்த ஒரு கட்சிக்கும் எதிரி கட்சி கிடையாது மேம். ஜனநாயக நாடு, ஓகேங்களா? யாருன்னா கட்சி ஆரம்பிக்கலாம்னு சட்டம் இருக்கு, உரிமைகள் இருக்கு. மக்கள் வாக்களிக்கக்கூடிய உரிமையை இன்றைக்கு பெருவாரியான 108 சீட்டுகளை விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகளை அந்த மும்முரமா செஞ்சுட்டு வராங்க. அதை நோக்கி களம் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியை பாருங்க. ஏன் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஒரு இம்மெச்சூர் பாலிட்டிஷியன்ஸா இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்காட்டு. என்டிஏ அணியில அமமுக டிடிவி தினகரன் அவர்களுடைய ஒரு எம்எல்ஏ மன்னார்குடியை சார்ந்த காமராஜ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். நேற்று 3வது முறையாக விஜய் அவர்கள் ஆளுநர் அவர்களை சந்தித்து இந்த கட்சிகளோட ஆதரவு எங்களுக்கு இருக்கு அப்படி ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார், ஆதரவு கடிதங்களை கொடுக்கிறார். அந்த ஆதரவு கடிதத்தில் அமமுக டிடிவி தினகரன் அவர்களுடைய கட்சியை சார்ந்த காமராஜர் அவர்கள் கையொப்பமிட்ட, டிடிவி தினகரன் அவர்கள் கையொப்பமிட்ட கடிதமும் அதுல இருக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் அங்க ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா அடுத்த ஒரு
1 ஹவர்ல வந்து டிடிவி தினகரன் அவர்கள் அவசரமாக ஆளுநர் மாளிகைக்கு செல்கிறார், வந்து காவல் நிலையத்துக்கு செல்கிறார். என்னுடைய ஒப்புதல் இல்லாமல், என்னுடைய எம்எல்ஏ ஒப்புதல் இல்லாமல் திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவே என்னுடைய எம்எல்ஏவை விலைக்கு வாங்க குதிரை பேரத்தை ஆரம்பித்திருக்கிறார், செய்திருக்கிறார். அதையும் தாண்டி எங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு போலி ஆதரவு கடிதத்தை எங்களின் சார்பாக கையொப்பமிட்டு கொடுத்திருக்கிறார், இது சட்டப்படி குற்றம் அப்படின்னு டிடிவி தினகரன் மீடியாவில் பேசல, வீட்டுக்குள்ள கொஞ்சம் பேசல, காவல் நிலையத்தில் வந்து புகாரை வந்துட்டு தெரிவித்து ஆளுநர் மாளிகைக்கும் அது வந்து சமர்ப்பித்திருக்கிறார். இதை ஒட்டி உடனடியாக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு செய்தி வருது, ஒரு வீடியோ. விகடன் தான் இன்னைக்கு வந்து விகடன் குழுமம் தான் வந்து இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுடைய ஒரு வந்து ஏகோதிபத்திய ஒரு ஆதரவை பெற்றிருக்கிறார்கள். எல்லாமே அவங்க தான் பண்றாங்க. சோ விகடன் வந்து அந்த காமராஜர் அவர்கள் வந்து ஆறுக்குள்ளே இருந்து அவர் ஆதரவு கடிதத்தை எழுதுற மாதிரி ஒரு வீடியோ வந்து டிவிக்கு ரிலீஸ் பண்ணி, நாங்க ஒண்ணும் கேட்கல, அவங்க தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இதான் இம்மெச்சூர் பாலிடிக்ஸ். ஏஐன்னு சொல்றாரு அமமுக தலைவர் தினகரன் அவர்கள். ஏஐ சம்பந்தப்பட்ட வீடியோவை கூட ஒரு தாவேகா அவர்களுடைய ஆதரவாக செயல்படக்கூடிய விகடன், நீங்க தொடர்ச்சி கடந்த 6 மாத காலமாக விகடன் குழுமம் விஜய் அவர்களுக்காக பேக்கேஜ் பெற்றுக்கொண்டு அவர்களுக்காக செயல்பட்டு வராங்க. அவரோட செய்தி தான் முதலிடமா வெளியிட்டு வராங்க. அப்ப அந்த இடத்துல அவ்வளவு அவசரமா இந்த செய்தியை டிவிக்கே வெளியிட வேண்டிய கட்டாயம் என்ன? அங்க வந்து இதுல அரசியல் என்ன, அவங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி இருக்கு. அரசியல்ல உங்களுக்கு ஆதரவாக சில பேர் செயல்படலாம். நீங்க கூட தான் சொன்னீங்க, கம்யூனிஸ்டுகள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க இல்லையா, நிபந்தனையற்ற ஆதரவிலும் கூட வாய்மொழியாக சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அதுல முக்கியமா பேசப்பட்ட விஷயம், விஜய் அவர்கள் தாவேகா எந்த ஒரு காலகட்டத்திலும் பாசிச சக்திகளோட பிஜேபியோட எந்த விதமான ஒட்டும் உறவும் போகக்கூடாது, அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதன் அடிப்படையில் தான் நாங்க நிபந்தனையற்ற ஆதரவு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க சொல்லி அடுத்த 2 ஹவர்ஸ்லயே நீங்க என்டிஏவில் உள்ள அமமுகவில இருந்து ஒரு எம்எல்ஏவிடம் நீங்க வந்து லெட்டர் எழுதி வாங்கியிருந்தாலும் தப்பு, அது கம்யூனிஸ்டுகளுக்கு நீங்க செய்த துரோகம். அப்படி வாங்காம போய் ஏஐ மூலமா நீங்க சொல்லியிருந்தாலும் குற்றம். இதெல்லாம் இந்த மாதிரி தொங்கு சட்டமன்றம் அமையும் போது இது மாதிரியான குதிரை பேரங்கள் அமைய வரும். அது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை, நாட்டோட வளர்ச்சிக்கு நல்லதில்லை. தமிழ்நாடு கடந்த 5 ஆண்டுகள்ல எந்த அளவுக்கு பரபரப்பா தொழில்துறையில் முதலிடம், தொழிற்சாலைகள் பெண்களுடைய பங்கு முதலிடம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் யுஎன்ஓல வந்துட்டு இந்த இன்னொரு காக்கும் திட்டம் வந்து நம்பர் 1 இருக்கு. பள்ளி குழந்தைகளுக்கு வந்து காலை உணவு திட்டமா இருக்கட்டும், ஒவ்வொரு திட்டத்திலையும் நம்பர் 1 என்று உலக அளவில் பேசப்பட்ட தமிழ்நாடை பற்றி இன்றைக்கு இந்த குதிரை பேரங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அதுதான் வருத்தமா. அதாவது ஊழலை ஒழிப்பேன் அப்படின்ட்டு விஜய் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாரு. இப்ப முதலமைச்சர் ஆவதற்கே ஊழல் செய்கிறார் அப்படின்ட்டு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. அதை தான் அவங்க கிட்ட கேட்கலான்ட்டு வரேன். இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்துட்டு என்ன சொன்னாங்க, நான் வந்து உச்சபட்சத்துல இருந்து வரேன், எனக்கு உச்சபட்ச நடிகரா இருக்கேன், எனக்கு அவ்வளவு எத்தனை ஆயிரம் கோடி சொத்து இருக்கு, எனக்கு ஒரு திரைப்படத்திலே எத்தனை 200 கோடி ரூபாய் சொத்து வரேன்னு சொல்றாரு, ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றாரு. ஆனா அவர் வந்துட்டு வந்து அமமுக எம்எல்ஏக்கு குதிரை பேரம் பேசியிருப்பதாக வீடியோ வெளிவந்திருக்கிறதே வந்து அவர் எந்த வகையில ஊழலை ஒழிப்பார் என்பதுக்கெல்லாம் வந்து இது வந்து மக்கள் மத்தியில வந்து கடந்த 1 வார காலமாக விஜய் அவர்கள் மேல ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருந்தது இல்லையா, அதெல்லாமே வந்து இப்போ ஆட்டம் காண ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து இது ஒரு எடுத்துக்காட்டு. விஜய் எங்களுக்கு மாமனா மச்சான், அவர் கூட்ட உடனே நாங்க வரதுக்கும் போறதுக்கும் அப்படின்ட்டு ஒரு அரசியல்ல பாருங்களேன், நம்ம இதுவரையும் பார்க்காத ஒரு களம் அப்படின்றதான் பாக்குறோம். இன்னொரு பக்கம் திருமாயா கிட்ட வரும்னு பாத்தீங்கன்னா இது திருமா காலம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் மையமா இருக்கோம் இந்த இடத்துல, நாங்க இல்லைன்னா இப்ப ஒன்னும் நடக்காது இந்த இடத்துல அப்படின்ட்டு அவங்க தரப்புலையும் சொல்லிட்டு வராங்க. திருமாயா முடிவு எதுவாக இருக்கும்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பின்னாடி இத்தனை ஆயிரக்கணக்கான இத்தனை லட்சக்கணக்கான மக்கள், விளிம்பு நிலை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஏன் அணிவகுக்கிறார்கள் இத்தனை வருட காலமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் அவர்களுடைய கொள்கை. அந்த கொள்கையை எந்த இடத்துலயும் அவர் சமரசம் பண்ணினதா வந்துட்டு பெரிய லெவல்ல நம்ம இனிமே எடுத்துக்காட்டே சொல்ல முடியாது. அவர் மீது 1008 விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் வந்து எதிர்கட்சியினர், பாசிசத்தை கையில் தாங்கி இருக்கிற பாஜக, அதிமுக, டிவிகே, விஜய் அவர்கள் கூட கல்லாப்பேட்டி திமுக கூட்டணி என்று விமர்சனம் பண்ணார் இல்லையா, அந்த கல்லாப்பேட்டி கூட்டணியில முக்கியமான அங்கமாக இருப்பவர் தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அந்த கல்லாப்பேட்டியில் இருந்து தீய சக்தி திமுக கூட்டணியில் இருந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களை ஆதவர்ஜனா என்ன சொன்னாரு, திருமாவளவர்கள் பின்னாடி 20 நிர்வாகிகள் கூட இல்லைன்னு பேசின ஆதவர்ஜனா இருக்கக்கூடிய டிவிகேவை ஆதரிக்க முற்படுவாரா அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. வந்து சீட்டுக்காகவோ அமைச்சரவையில பங்குக்காகவோ அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் எந்த ஒரு காலகட்டத்திலையும் கொள்கையில சமரசம் பண்ணிக்க மாட்டார். அவர் கலைஞரோடு சேர்ந்து பயணப்பட்ட ஆரம்ப காலத்துல கூட அவரால் கலைஞருடன் இருந்து வென்ற ஒரு தொகுதியை வந்து ராஜினாமா பண்ண மனுஷன் அவர் வந்து எந்த விதமான டிமாண்டோ வந்துட்டு எதுவுமே அவரை கட்டுப்படுத்த முடியாது என்ற மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற என்னை போன்றவர்கள் அவர் இன்னுமே நம்பித்தான் இருக்கும். ஏன்னா விஜய் அவர்கள் வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் பாருங்க, கம்யூனிஸ்டுகள் கிட்ட இருந்து 2 கம்யூனிஸ்ட்
ஆதரவு. என்ன சொல்லி ஆதரவு? பாஜகவோடு டிவிகேக்கு எந்த வகையிலும் ஒட்டுமில்ல உறவும் இல்லை சொல்றாங்க. அடுத்த 2 ஹவர்ஸ்ல பாஜக என்டிஏ அணியில இருந்து அமமுக ஒரு எம்எல்ஏ கிட்ட விஜய் பேசியதாக பரபரப்பு குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. இப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்களை தேர்தலுக்கு முன்பாக கடுமையான விமர்சனங்களை வைத்தவர் ஆதவர்ஜுனா விஜய் அவர்கள் இன்றைக்கு அவர்களிடம் ஆதரவு கேட்டு போறாங்கன்னா இதுல எங்க கொள்கை இருக்கு? இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஏன் வந்து மறுக்குது? 6 மாதத்துல இடைத்தேர்தல் வரக்கூடாதுன்ற ஒற்றை காரணத்துக்காக கொள்கையிலே பற்றில்லாத, எந்த விதமான மதச்சார்பற்ற கொள்கையையும் இன்னும் முன்னிறுத்தாத அடிமை பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச வக்கற்ற திராணியற்ற தமிழக வெற்றி கழகமும் விஜய் அவர்களையும் எப்படி இந்த கம்யூனிஸ்டுகளும் பிசிகாவும் ஆதரிப்பார்கள் என்கிற ஒரு பெரிய கேள்வி இன்றைக்கு காலையில நாங்க வந்து இந்த ஸ்டுடியோக்கு வர்றதுக்கு முன்பாக கூட சமூக வலைதளங்கள்ல கம்யூனிஸ்டுகள் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, பிசிகா மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. விஜய் அவர்கள் யார்? அவர் கட்சி ஆரம்பித்து இந்த 2 வருடத்துல இந்த எலெக்ஷனை தேர்தலை எதிர்கொள்கிற இந்த கடந்த 3-4 மாத காலங்கள்ல பிஜேபி குறித்து அவர் என்ன களமாடி இருக்கிறார்? கிறிஸ்தவர்களுக்கு அகைன்ஸ்டாக கொண்டு வரப்பட்ட FCA சட்டத்தை எதிர்த்து இதுவரைக்கும் விஜய் பேசியிருக்கிறாரா? கிறிஸ்தவ மக்களின் மீது எவ்வளவு வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்ட போதிலும் அதற்கு ஆதரவாக எதிராக குரல் கொடுத்திருக்கிறாரா? இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்பரங்குன்றம் பிரச்சனை உட்பட வக்ஃபு சொத்துக்கள் பிரச்சனை உட்பட 1008 பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும் போது கூட என்ன விதமான ஒரு தீவிரமான களத்தை ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார் விஜய். ஒரு மிதவாதியாக இருந்துவிட்டு போகலாம், ஆட்சி கட்டிலில் அமர்வது மட்டும்தான் குறிக்கோள், அதற்காக எந்த கொள்கை சமரசமும் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிற ஒரு தலைவரை, ஒரு முதல்வரை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளுமா? இதற்கு கம்யூனிசவாதிகளும் பிசிகா போன்ற கொள்கைவாதிகளும் துணை போவது நியாயமா என்கிற கேள்வி மக்கள் மத்தியில் ரொம்ப தீவிரமா இருக்கு. இப்போ திருமாய வந்து டிவிகே பக்கம் போறாரு அப்படின்னா பிசிகா தரப்புல இருந்து ஏதாவது டிமாண்ட் வைப்பாங்களா டிவிகே கிட்ட? இப்போ டிவிகே தான் வந்து டிமாண்டா போயிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு கொடுங்க, எங்களை வந்து முதல்வராக்குங்க. என்னங்க உங்க பின்னாடி இத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க, வந்து இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க, சோசியல் மீடியால கண்ணீர் விட்டு அதை அழக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க உங்ககிட்ட. அவங்களால கடந்த 6 நாட்களாக எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஆனா ஒரு கட்சிக்கு 4 பேர் இருந்தா கூட கம்யூனிஸ்ட்காரர் கொடி பிடிப்பாங்க, ஒரு கட்சிக்கு 10 பேர் இருந்தாலும் பெரியாரிஸ்ட் வந்து ரோட்ல நிப்பாங்க, ரயில் தண்டவாளத்துல தலை வைப்பாங்க. அவங்க கொள்கைக்காக, அவங்க கொண்ட கொள்கைக்காக, அவங்க செயலாற்றக்கூடிய திட்டங்களுக்காக 6 நாட்களாக ஆளுநர் வந்து விஜய் அவர்களை வந்து முதலமைச்சராக செரிமனிக்கு அழைக்காத போதும் இதற்கு அமித்ஷா பின்னாடி இருந்து செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டு பொதுவாக இருக்கிற பட்சத்திலும் விஜய் தான் இன்னைக்கு டிமாண்டோட சுத்திட்டு இருக்காரு, எனக்கு வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சமூக நீதியை பேசக்கூடிய இந்த மண்ணுல இன்றைக்கு இந்த தொங்கு சட்டமன்றம் அமைந்திருக்கிற இந்த வேலையில கூட அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை ஏன் வந்து முதல்வராக கூடாது? அவர் துணை முதல்வர் கேட்பதாக சொல்லப்படுகிறது, அமைச்சரவையில் பங்கு கேட்பார்கள் என்று பரவலாக பேசப்படுகிறது. இன்னும் தலித் மக்களுக்கான அவருடைய உரிமை சார்ந்த சில கோரிக்கைகளும் அவர் முன்வைப்பதாக தெரிகிறது. இடதுசாரிகள் நேற்று வந்துட்டு அடுத்தடுத்து இணைந்து வந்து தாவேக்காக்கு ஆதரவு தான் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு. ஏன்னா சில குழந்தைகள் இருக்காங்க இந்த சோசியல் மீடியால, அவங்க கடைசி வரைக்கும் யாருக்கு வாக்களித்தும் தெரியவில்லை, அவர்களுடைய வேட்பாளர்கள் ஆனா பெண்ணா என்று தெரியவில்லை, அவர்கள் வேட்பாளர்கள் படித்தவர்களா படிக்காதவர்கள் தெரியவில்லை, அவர்கள் வேட்பாளர் மீது என்ன குற்றச்சாட்டுகள் இருக்கு, என்ன சமூகத்துக்காக போராட்டம், எந்த வரலாறும் இல்லாம அவங்க வாக்களித்த குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியல ஆதரவுக்கும் கூட்டணிக்கும். இன்னும் இடதுசாரிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தான் நிலைக்கிறார்கள். இடதுசாரிகள் என்ன நினைக்கிறாங்க? ஜனநாயக நாட்டுல 6 மாசத்துக்கு ஒரு தேர்தல் வந்தா அது பொருளாதாரத்தை பாதிக்கும், அதனால வந்து இந்த அடிக்கடி வர தேர்தலை அவர்கள் ஏற்றுக்கொள்ள, அவங்களோட அடிப்படை கொள்கை அது. அவங்க வந்து இடதுசாரிகள் அடிக்கடி வரக்கூடிய தேர்தலை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதன் அடிப்படையில பெருவாரியான வாக்குகளை பெற்ற டிவிகேவை டெம்பரரி பேஸ்ல ஆதரிக்கிறாங்க. இது வந்து அவங்களோட கொள்கை முடிவல்ல, இவங்களோட செயல்பாடுகளை பொறுத்து அவங்க ஆதரவு எனி டைம் வந்து வாபஸ் பெறப்படலாம். இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் வந்து அரசியல்ல படிக்க வேண்டிய பாடங்கள் இது மிகப்பெரிய ஒரு பாடமா இருக்கு. இப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து நிறைய வந்து டிமாண்ட், இது மாதிரி டிமாண்டுகளை வச்சிருக்காரு. அது வந்து அந்த டிமாண்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா? இதற்கு வந்து தாவேகா விஜய் சார்ந்த கட்சியினர் இருக்காங்க இல்லையா, புசி ஆனந்த், நிர்மல்குமார், அவங்க ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி, செங்கோட்டையன், இவங்களுக்குலாம் அவங்களோட போர்ட்போலியோவை இவரு கேட்டா எப்படி தர முடியும்? அவங்க இந்த வருஷமா அவங்க கூடிய இருக்குன்றாங்க, இவங்க சில போர்ட்போலியோ கேட்பாங்க, காங்கிரஸ் சில போர்ட்போலியோ கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப டஃப்பான டாஸ்கா இருக்கு விஜய்க்கு, பொறுத்துக்கு தான் பார்க்கணுமே. சார் இந்த தபால் வாக்குகள் எல்லாம் வந்து டிஎம்கேவை ஆதரிக்கக்கூடிய அளவுல தான் மெஜாரிட்டி வாங்கி இருக்குது. இவிஎம் மிஷினை ஒழிக்கணும் அப்படின்றாங்க, தபால் வாக்குகள் வந்து இந்த அளவுல போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. சோ அப்ப தபால் வாக்குகள் கொடுத்தவர்கள் நல்ல மெச்சூரோட அவங்க யோசிச்சு ஒரு நிலையான ஆட்சிக்காக வழிவகுத்து இருக்கிறாங்க அப்படின்றது இதுல தெல்ல தெளிவா நமக்கு தெரியுது. சோ இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? உண்மைதான். இப்ப பாத்தீங்கன்னா வந்து பொதுவாகவே தபால் வாக்குகள் வந்துட்டு வந்து அரசு அதிகாரிகள், ஊழியர்கள், படித்தவர்களுடைய வாக்குகள், பிளஸ் இந்த வருஷம் வந்துட்டு ஊனமுற்றவர்கள், வந்து வயது முதிர்ந்த வாக்குகளும் தபால் வாக்குகளாக பெறப்பட்டது. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 234 தொகுதிகள்ல 163 தொகுதிகள்ல திமுக தான் முன்னிலையில இருக்காங்க தபால் வாக்குகள்ல. இப்ப ஈரோடு மாவட்டத்துல குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா தொகுதிகளிலும் திமுக தான் தபால் வாக்குகள் முந்தி இருக்கு. ஆனா வாக்கு பெட்டியில், அதாவது ஓட்டிங் மெஷின்ஸ், வாக்கு இயந்திரத்தில் வாக்குகள் எண்ணப்படும் போது முதல் 2-3 சுட்டுகளை திமுக முன்னாடி வந்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி சென்று இருக்கிறது. இது மிகப்பெரிய பேசு
பொருளாக மாறி இருக்கிறது. பெரிய கருப்பன் முன்னாள் அமைச்சர், அவர்கள் வந்து சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து ஒரு ஓட்டுல தோத்துருக்காங்க. இப்ப அங்க பெரிய ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. அங்க பதிவான மொத்த வாக்குகளை விட 2 வாக்குகள் அதிகமாக எண்ணப்பட்டிருக்கிறதாகவும், அதுல ஒரு வாக்கு வித்தியாசத்துலதான் வந்து விஜய் அவர்களுடைய கட்சி வந்து வின் பண்ணிருக்காங்க. அவர் அதுக்காக வந்து கோர்ட் அணுக இருக்கிறார். ஆனா இது வந்து ராதாபுரத்து கேஸ்ல முன்னாள் சபாநாயகர் அப்பாவுக்கும் இன்பதுரை அவர்களுக்கும் நடந்த 5 வருட கேஸ் மாதிரி ஆயிடக்கூடாது. ஒரு ஜனநாயக நாட்டுல நீதிமன்றத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்தோம்னா இது மாதிரியான வந்து வழக்குகளை வந்து அதிவேகமாக விரைந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும், தீர்ப்பு வழங்கப்படும். அது போல இந்த பெரிய கருப்பன் ஐயா கேஸும் வந்துட்டு உடனே எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. அது போல பல இடங்கள்ல வந்து வாக்கு இயந்திரங்கள்ல கோளாறு இருக்குமோ, இவிஎம் மெஷின்ஸ் வந்துட்டு இவிஎம் மெஷின்ஸை கண்டுபிடிச்ச உலக நாடுகளே கூட இன்றைக்கு அதுல இருந்து வெளியே வந்துட்டாங்க. அந்த டெக்னாலஜி நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். நமக்கு ஏத்த மாதிரி வந்து அதுல வந்து இஃப் கண்டிஷன் ஒண்ணு இருக்கு. இது வந்தால் இது இல்லாட்டி இது அப்படின்னு நம்ம சொல்ல. இது வந்து விவிபேட்ல இருந்து வரக்கூடிய வாக்குச்சீட்டுகளையும் பதிவான வாக்குகளையும் ஒட்டுமொத்த வாக்குகளையும் பரிசரமாக எண்ண வேண்டும். இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டுல இவ்வளவு பெரிய ஒரு சந்தேகத்தோட ஒரு சிஸ்டம் இயங்குவதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இது இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம பார்க்க முடியுது. டிவிகே வந்துட்டு 108 பேரை சுமந்துகிட்டு தன்னை எதிர்த்து வாக்களித்த இதுநாள் வரை கொள்கை ரீதியாக எதிராக களமாடியவர்களிடம் அவர்களிடம் மண்டியிட்டு வந்துட்டு எங்களை காப்பாத்துங்க, எங்களை முதல்வராக்குங்க அப்படின்னு கேட்கிற ஒரு சீனை பார்க்க முடியுது. டிவிகேவுக்கு பெரிய கொள்கை இருப்பதாக தெரியல. விஜய் அவர்களுக்கு வந்து முதல்வராக பொறுப்பேற்க வாய்ப்பு கிடைத்தால், வர்த்தகத்துறை அமைச்சராக அது அர்ஜுனாவை நியமித்தால், லாட்டரி சீட்டு, அந்த சுரண்டல் லாட்டரி சீட்டு கூட இங்க வந்தாலும் இங்க ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதாவது இப்ப தவிக தலைவர் விஜய் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள வந்து திமுக கிட்ட இருந்து இவங்க எல்லாம் வந்து கூட்டணிக்குள்ள வரணும்னு கேட்டிருந்தார். தீய சக்தின்னு சொன்னவர். இப்ப நீங்க அதிமுக அப்படின்னு சொன்னீங்க, இது ஊழல்வாதி சக்தின்னு சொன்னவர். அப்ப இவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு இவர் யாரு தீய சக்தின்னு சொன்னாரு? ஒண்ணு அவங்க வேணும், இல்லன்னா ஊழல்வாதி சக்தின்னு சொன்னா அவங்க ஒண்ணு வேணும். வார்த்தை கொஞ்சம் பார்த்து விட்டு இருக்கலாமே அப்பவே இவரு. ஆமா, ரொம்ப வந்து நானே கூட நிறைய வீடியோஸ் எல்லாம் இப்ப எடுத்து கலெக்ட் பண்ண வீடியோஸ் எல்லாம் ரீகால் பண்ணோம். அது விஜய் அவர்கள் அவ்வளவு வந்து பேசியிருக்காரு. யாரு? திமுகவை, விசிகாவை, கம்யூனிஸ்டுகளை, காங்கிரஸ்காரங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா வந்துட்டு காங்கிரஸ் என்பது ஒரு பேர் இயக்கம். தமிழ்நாட்டுல இந்தியாவில எந்த கட்சிக்கு பேர் இயக்கம்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த பேர் இயக்கத்துக்கு பின்னாடி என்ன தெரியுமா இருக்கணும்? பெருந்தன்மை இருக்கணும், அரசியல தெளிவு இருக்கணும். 2 பிரவீன் சக்கரவர்த்தி என்ற ஒரு பிராமணர், அவரு தாகூர், மாணிக் தாகூர் 2 பேரும் சேர்ந்துட்டு கூட்டணியோடு இருக்கக்கூடிய கட்சிக்கு கூட்டணியில் இருந்து கொண்டே பண்ண துரோகங்கள் எத்தனை தெரியுமா? அவங்களோட செய்தி தொடர்பாளர் சொல்றாரு 2 நாளுக்கு முன்னாடி, நாங்க திமுக கூட்டணியில் இருந்துகிட்டே நாங்க டிவிகே ஒர்க் பண்ணோம். வெக்கமா இல்லையா? நீங்க பேர் இயக்கமா? காங்கிரஸ் வந்து பேர் இயக்கமா இல்ல ஒரு பேருக்கு இயக்கமா? இன்னொரு விஷயத்த சொல்லட்டுமா? காவே கேட்காத போது போய் கூட்டணியில ஆதரவு கடிதம் கொடுக்குறீங்க. திமுகவோட கூட்டணியில இருந்துட்டு 28 சீட்டுக்கு மண்டிட்டு அவங்களுக்கு எல்லாம் எலெக்ஷனுக்காக வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிக்கிட்டு திமுகவுக்கு எதிராக வேலை பார்த்து டிவிகேயோட போறீங்க, வாலண்டரி சப்போர்ட்ல போறீங்க. டிவிகே இது வரைக்கும் பிஜேபி மோடியை பத்தி ஏதாவது வாய் திறந்திருக்காரு? அண்ணன் உயர்ந்த மனிதர் சாணக்கியர் அமித்ஷா பத்தி ஏதாவது பேசியிருக்காரு? இன்னும் விஜய் வாயிலிருந்து அப்படின்ற வார்த்தை கூட வரல. ஆளுநர் இங்க இவ்வளவு கேம் ஆடிட்டு இருக்காரு ஜனநாயகத்தை எதிராக, அதை பத்தி பேசியிருக்காரா? ஆனா நம்ம பேர் இயக்கத்தை சார்ந்த பேருக்கு இயக்கத்தை நடத்திருக்கிற காங்கிரஸ்காரர்கள், அதர் சட்டக்காரர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் நேற்று வந்து ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். அவர்கள் டிவிகேவை அழைத்திருக்கிறார்கள், விஜய் கட்சிக்கு தகவல் சொல்லி இருக்கிறார்கள். உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முன்னோடிகளை போராட்டத்தில் கலந்து கொள்ள சொல்லுங்கள் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள். யாருக்காக போராடினாலும் தெரியுமா? விஜய்க்காக. விஜய் கட்சி ஒருத்தர் வரல போராடுறது. டிவிகேவோட ஸ்லீப்பர் ஸ்ட்ரெஸ் தான் காங்கிரஸா? இது டிஎம்கேக்கு இவ்வளவு நாள தெரியாம இருந்திருக்கா? திராவிட முன்னேற்ற கழகத்தோட இன்றைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாரும் ரொம்ப நேசிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார். அதனாலதான் அவர் ஏமாற்றப்பட்டாரா, அவர் ஏமாந்தாரான்ற கேள்விக்குள்ளாம போக வேண்டாம். அவர் ஒருத்தர் நம்புறாரு இல்லையா? அவர்கள் நம்புறவங்க துரோகம் பண்ணும்போது துரோகம் செஞ்சவங்க தான் வெட்கி தலைக்குடின்னு தவிர அவங்க நம்பினவங்க கிடையாது. தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கலைஞரை விட ரொம்ப சாஃப்டா அன்பை ஹேண்டில் பண்றாரு. அது பாருங்க, கடந்த 5 ஆண்டுகள் எடுத்துக்கோங்க. அவர் எந்த அரசியல் கட்சி தலைவராக கைது பண்ணிருக்காரா? அவர் எந்த அரசியல் கட்சி தலைவராக வந்து அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் பயன்படுத்தி வந்து பேசியிருக்காரா? யாரையாவது வந்து மனது கோலும்படி பேசியிருக்காரா? நீங்க கம்யூனிஸ்டா இருக்கட்டும், விசிகா இருக்கட்டும் எல்லாம் கேட்டு பாருங்க, என்ன சொல்றாங்க? எங்களை கட்டுப்படுத்தவில்லை. செய்தியாளர் கேட்கிறாங்க வந்து இடதுசாரிகளை பார்த்து, திமுகவிடம் நீங்க அனுமதி பெற்றீர்களா? ஒரு ஜனநாயக கட்சி இன்னொரு கட்சியோட அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு ஐயா சண்முகம் அவர்கள் சொல்றார். அண்ணன் வீரபாண்டியர் என்ன சொல்றாங்க? திமுகவோட தலைவர் என்றைக்குமே எங்களை கட்டுப்படுத்தினதே இல்லை, அன்பா பேசுவார். அப்படிதான் எங்களோட நட்பு இருந்தது தவிர அவர் இன்னொரு கட்சிக்குள் மூக்கை நுழைக்கிற ஒரு சாதாரண தலைவர் அவர் இல்ல. அந்த வகையில உயர்ந்து நிற்கிறவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்.
ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்துல அவர் வந்து ராகுல் காந்தி அவ்வளவு நேசிக்கிறார். இதே 2024 தேர்தலில் ராகுல் காந்தி அவர்கள் எகிரி குதித்து ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து பிரதர் யூ ஆர் த ஒன் அண்ட் ஒன்லி பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதர், வேர் ஆர் யூ பிரதர், ஒன் ஆஃப் யுவர் பிரதர் மிஸ்டர் ஸ்டாலின் வாஸ் ஃபைட் அகைன்ஸ்ட் தீஸ் பீப்பிள் இன் தமிழ்நாடு, வேர் ஆர் யூ ராகுல் பிரதர் அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் போடலாம் இல்லையா, ஒரு ஹேஷ்டாக் போடலாம் இல்லையா. நீங்க 28 சீட்டு கேட்கும் போது வெளியில போயிருக்கணும் இல்லையா, 28 சீட்டுக்கு உங்களுக்கு உடன்பாடு இல்ல வெளியே போயிருக்கலாம் இல்லையா. உங்களுடைய பிரவீன் சக்கரவர்த்தி ஐயர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பெரிய ராஜதந்திரி சொல்றாரு, 20 வாக்குகள் 20% வாக்குகள் விஜய் பெறுவார், விசில் ஊதுங்கள் வந்து மத்திய பிரதேசத்தை கம்பேர் பண்ணி தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணி பேசினார் இல்லையா பிரவீன் சக்கரவர்த்தி. உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னங்க ஜனநாயகம், உங்களுக்கு பிடிக்கலன்னா வெளியில தாங்க போயிருக்கணும். ஒரு இது ராகுல் காந்தி அவர்கள் எவ்வளவு குற்றச்சாட்டு வச்சாரு, நடைபயணம் போனார், ஓட்சோரின்னு சொன்னார். தமிழ்நாட்டு ஓட்சோரி பத்தி என்ன பேசல. தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரியான மாநிலம், ஏன் பிரச்சாரத்துக்கு வரல? ஸ்லீப்பர் செல்னு சொல்லிட்டு காங்கிரஸே தன்னை அடையாளப்படுத்திக்குது. அவங்க செய்தி தொடர்பாளர் அதை பேசுறாரு, ஆமா நாங்க டிவிகேக்கு தான் ஒர்க் பண்ணோம், டிஎம்கே கூட்டணியில இருந்தோம் டிவிகேக்கு ஒர்க் பண்ணோம், பேர் இயக்கம் தலை குனிய வேண்டாமா, திமுக பிடிக்கலன்னா கூட்டணிக்கு தேர்தலுக்கு முன்பே வெளியேறிக்கணும், நீங்க டிவிகேவோட வந்து உங்களுக்கு தேர்தலை சந்தித்திருக்கணும், 50 சீட்டு நீங்க ஜெயிச்சிருக்கலாம், நீங்க முதலமைச்சரா கூட இருக்கலாமே. அங்கே இருந்து தோக்கடிச்சு இன்னைக்கு அவங்களை ஆதரிச்சு இன்னைக்கு கடைசியில பாருங்க, இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இந்த தமிழ்நாட்டோட ஆளுநரும் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியோட முகத்திரையை கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எண்ட் ஆஃப் த டே என்ன நடக்க போகுது, தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தனித்து விடப்படும், இந்தியா கூட்டணி உடையும். ராகுல் காந்தி சொன்னார் பார்லிமெண்ட்ல, இன் தமிழ்நாடு பிஜேபி எஸ் நெவர் எவர் ரூல் சொன்னார் இல்லையா. இன்னைக்கு நான் சொல்றேன், தன்னுடைய வாழ்நாளில் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவை ஆளவே முடியாது. அதை சொல்லுவாங்க பழமொழி, நுணலும் தன் வாயால் கேடும் சொல்லுவாங்க. இந்த தவக்கல இருக்கும் இல்லையா, மழை நேரத்துல அது வந்து சும்மா இருக்காது, கத்திட்டே இருக்கும். அது பக்கத்துல இருக்க பாம்புகளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கு கொடுக்குற சிக்னல், அது பாம்பு வந்து தவக்கலை முழுங்கிட்டு போயிடும். இப்படி உங்க கட்சிக்காரங்களே உங்களை பிரதம மந்திரியாக அறிவிக்காத போது, ஏற்றுக்கொள்ளாத போது அறிவித்த மாபெரும் மனிதன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். 2014 பிறகு உங்களை திமுகவை வந்து வட இந்திய தலைவர்கள் மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், சந்திரபாபு நாயுடு, அரவிந்த் கெஜ்ரிவால் எவ்வளவு பேர் வந்து சந்தித்து நீங்க ராகுல் காங்கிரஸோட போவாதீர்கள், தனியாக வாருங்கள், 3வது அணி அமைப்போம் அப்படின்னு சொன்ன போது இல்லை ஐ எம் ஆல்வேஸ் வித் மை பிரதர் ராகுல் என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்ட மாபெரும் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் ஸ்லீப்பர் செல்லாக இருந்திருந்தால் அதற்குண்டான பலனை மக்கள் மன்றம் காங்கிரசுக்கு வழங்கும். அமெரிக்கா வந்து தலித் அரசியலை முன்னெடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இவங்க வந்து தலித் அரசியலை முன்னெடுக்கிறதுக்காக வந்திருக்காங்களா இல்ல தலித் அரசியலை அபகரிக்க வந்திருக்காங்களா? ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா விஜய்ன்றதை தாண்டி இப்ப ஜோசப் விஜய் அப்படின்ற ஊடகங்கள் அவரோட பேரை வந்து வெளிப்படுத்துறாங்க. இது என்ன, இதை பத்தி சொல்லுங்க. இப்போ பாத்தீங்கன்னா மேம், விஜய் அவர்களை 50 வருடங்களாக நாம் அறிகிறோம், அவரை விஜய் என்றே அறிகிறோம். ஆனால் எப்போ தேர்தல் ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து அவர் மீது ஜோசப் என்கிற பட்டம் சுமத்தப்படுகிறது. ஜோசப் என்கிற பட்டத்தை ஏன் விஜய் இத்தனை நாள் சுமக்கவில்லை? இத்தனை நாள் அனைத்து மக்களுக்கும் ஒரு பொதுவான மனிதனாக இருந்து திரைத்துறையில நடித்து பணத்தை சம்பாதித்து பேரை சம்பாதித்து இன்றைக்கு மட்டும் ஏன் தன்னை அவர் ஜோசப் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அந்த வாக்கு வங்கிகள், சிறுபான்மையினர், மொழி சிறுபான்மையினர், இஸ்லாமியர்கள் இவர்கள் அனைவருக்கும் அரணாக திகழ்வது மதச்சார்பற்ற சிந்தனையை எண்ணத்தை கையில் வைத்திருக்க திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான் கடந்த 50 ஆண்டுகள வரலாறு. அப்பொழுது தமிழ்நாட்டில் ஏன் வந்து பிஜேபி ஆட்சி அமைக்க முடியவில்லை என்றால், பாசிச சக்திகளான பிஜேபி இங்கு நுழைய முடியாததற்கு காரணம் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மொழி சிறுபான்மையினரும் தலித்துகளும் பெருவாரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருந்தது. அவர்களை வாக்களித்து வெற்றி பெற செய்ததுதான் காரணம். அப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய சந்தேகம் வருது, பாஜக அமித்ஷாவால் தமிழகத்துல நேரடியாக நுழைய முடியவில்லை. ஏன்னா இங்க எல் முருகனை கொண்டு வந்தாங்க அருந்ததி பிரிவில இருந்து, அப்புறம் அண்ணாமலை கொண்டு வந்தாங்க, அப்புறம் வந்து இன்னொரு தமிழிசை சவுந்தரராஜனை கொண்டு வந்தாங்க, இப்போ வேற ஒரு சமூகத்தில் ஐநா நாகேந்திரனை கொண்டு வந்தாரு. முன்னாடியே வந்து இங்க இவங்க தலைவர் பாஜக தலைவர்களாக பிராமணர்கள் தான் இங்க வந்து வியாபித்து இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் ஓரங்கட்டினாங்க. எச் ராஜால இருந்து இல கணேசன்ல இருந்து எல்லாரையும் அப்படியே ஓரங்கட்டிட்டு, எஸ்.வி. சேகர் எல்லாம் ஓரங்கட்டிட்டு நான் பிராமின்ஸ வந்து இங்க தலைமைக்கு கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. அப்புறம் வந்து எடப்பாடி அவர்களே வந்து பாஜக வேணாம் என்று அவருக்கு பிடியிலிருந்து விலகி போன மனிதரை பாராளுமன்ற தேர்தலில் மறுபடியும் அபகரித்து பலவந்தப்படுத்தி அவர்களை என்டிஏ கூட்டணிகள் எடப்பாடியை சேர்த்தாங்க. அப்போ அவங்களோட ஓட் பேங்க் உயரல, அது வெற்றி வாக்குகளாக மாறவில்லை. அவங்க விஜய் வந்து வரார், கரூர் வழக்குல சிக்கிறார். அப்ப இதை வந்து கையில் எடுக்கிறாங்க பிஜேபி. அவர் டெல்லி விசாரணைக்கு விஜய் அழைத்து போகும்போது ரொம்ப டல்லா போனார். ஆனா விசாரணைக்கு முடித்து வெளியே வரும்போது ரொம்ப ஹாப்பியா வந்தார். காரணம் என்ன? அப்போ அங்கதான் அரசியல் பேசப்பட்டிருக்கிறது. பாஜக வலையில் விஜய் அங்கதான் விழுந்திருக்கிறார். நீங்க போங்க. ஏன் அப்ப வந்து பாஜகவுல திராவிடத்தை வீழ்த்த முடியல. அப்ப அவங்க ஏன் வீழ்த்த முடியலன்னா அது காரணமாக மைனாரிட்டிஸ், தலித்கள் பெரும்பான்மையா வந்து திராவிடத்தை ஃபாலோ பண்றாங்க, திமுகவை ஃபாலோ பண்றாங்க. அப்போ பாஜகவால் செய்ய முடியாததை விஜயால் செய்ய முடியும் என்று நம்புகிறார்கள். அவங்க கொடுத்த பட்டம் தான், எச் ராஜா கொடுத்த பட்டம் தான் ஜோசப் விஜய். அதை விஜய் ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஜோசப் விஜய் என்று பேசப்படும் போது அவர் நான் ஒரு மதத்தை சார்ந்தவர் என்று முத்திரை குத்துகிறார். இன்றைக்கு விஜய் அவர்கள் வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர், அவர் கன்வெர்டட் கிறிஸ்டியன். இன்னைக்கு நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, தலித்துகளை அவர் வந்து ஆதரிக்கிறாரா இல்ல வந்துட்டு அபகரிக்கிறாரா இல்ல வந்து ஜாதி மதம் பேதம் இல்லாம
அவரோட வேட்பாளர்களை நிறுத்தினாரா அப்படின்னு. வெள்ளாளரான கன்வெர்டட் கிறிஸ்டியன் விஜய் அவர்கள் ஏன் கிறிஸ்டியன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய தலித்ல இருந்து கன்வெர்ட் ஆன கிறிஸ்டியன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய பெரம்பூரை செலக்ட் பண்றார்? ஜாதி தானே. ஈரோடு கிழக்கில் அதிகமாக வாழக்கூடிய கிறிஸ்டியன்ஸ் வெள்ளாளர் கிறிஸ்டியன்ஸ், அந்த இடத்துல தானே விஜய் நிக்கிறாரு. ஜாதி ஜோசப் விஜயாக நிற்கிறார். திருச்சி கிழக்குல வெள்ளாளர் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிற பகுதியில் இவரு வெள்ளாளர் கிறிஸ்டியன்ஸா போய் நிக்கிறார். மயிலாப்பூர்ல நீங்க தலித்து நிறுத்த வேண்டியதானே. ஜாதி மதம் பார்க்காத விஜய் மயிலாப்பூர்ல ஒரு தலித்து தானே களமிறக்கி இருக்கணும். ஏன் பிராமணவா வெங்கட்ராமனை களமிறக்கினாய்? பதில் சொல்ல முடியுமா? ஸ்ரீரங்கத்தில் ஒரு தலித்தை களமிறக்க வேண்டியதானே. ஒரு பிராமண ரமேஷ் ஏன் களமிறக்கணுங்க? இஸ்லாமியர்கள் பகுதி அதிகமா வாழக்கூடிய பகுதியில நீங்க வந்து திண்டுக்கல்ல ஒரு இஸ்லாமியர் இறக்க வேண்டியது. எங்கெல்லாம் வன்னியர்கள் அதிகமா இருக்கிறாங்களா ஒரு வன்னியர் கேண்டிடேட் நீங்க இறக்க வேண்டியது. ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்துல நீங்க கவுண்டரான வந்து செங்கோட்டையனை களமிறக்குனீங்களே. திருப்பூர்ல திலகபாமா உங்கவேல கவுண்டர், அங்க கவுண்டர்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில நீங்க கவுண்டர் இறக்கிறீங்க. வன்னியர் அதிகமாக இருக்கிற பகுதியில வன்னியர் இறக்கிறீங்க. எங்க கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்காங்களோ அங்க இறக்கிறீங்க. ஏன் திருவேற்றியூர்ல ஒரு மீனவர் நீங்க களம் இறக்குனீங்க? மாற்று சமூகத்தினர் இறக்க வேண்டியதானே. சாதி அரசியலை பேசுவதற்கு அடிப்படையிலே தகுதி இல்லாத ஒரு கட்சியாக டிவிக்கே வளர்ந்து வருகிறது. தலித்துகள் அவர்கள் நம்பி சோடம் போய் கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கரை விட இன்றைக்கு அம்பேத்கர் அரசியலை கையில் எடுத்திருக்கிற அண்ணன் திருமாவளவனை விட விஜய் உங்களுக்கு பெரிய மாற்றம் ஆயிட்டாரா? எதை நோக்கி போய் கொண்டிருக்கிற சமூகம்? பெரியாரிசம் வளர்த்து விட்டோம், அம்பேத்கர் வளர்த்து விட்டோம், கம்யூனிசத்தை வளர்த்து விட்டோம். ஆனால் நீங்க எல்லாம் ஒரு திரை இசத்துக்கிட்ட போயிட்டு அடிமையா மாறிட்டு இருக்கீங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பக்குவப்படுத்தாத, அவர் சொல்லிக் கொடுக்காத பண்பை விஜய் அவர்கள் உங்களுக்கு விட்டு கத்து கொடுத்துருவாரா? வந்து எல்லா காங்கிரஸ்காரங்க தூக்கி வச்சு பேசுறாங்க. தலித்துகளுக்கு நான் தலித்துன்னு பாரபட்சம் ஓட்டு போட்டா நான் ஒன்னு சொல்லட்டுமா? விஜய் நிறுத்திய வாக்காளர்கள் ஆனா பெண்ணா என்று கூட சில தொகுதிகளில் தெரியாது. அவர்கள் படித்தவர்களா படிக்காதவர்களும் தெரியாது. அவர்கள் மீது என்ன கிரிமினல் குற்றச்சாட்டு இருக்கா, என்ன குற்றச்சாட்டு இருக்குன்னு தெரியாது. ஒட்டுமொத்தமா திரை கவர்ச்சியில விசிலுக்கு வாக்கு போட்டா. இதே கேண்டிடேட்ஸ் இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணுங்க. விஜய் நிறுத்தி இதே கேண்டிடேட்ஸ் அடுத்து எப்போது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் 2027 இருக்கலாம், 29 இருக்கலாம், 31 இருக்கட்டும், இதே கேண்டிடேட்ஸ் அதே தொகுதியில் நிக்கி ஜெயிக்க வைக்க பார்க்கலாம். ஜாதி இல்லை என்று சொல்லி இந்த பொய் பிம்பத்தில் என்னுடைய சகோதரர்கள் தலித்துகள் போய் சிக்கக்கூடாது என்பது எங்களோட தாழ்மையான கருத்து. இவ்வளவு கேள்விகளுக்கு மத்தியில இனிமே வந்து விஜய் ஆட்சி அமைக்கணும். அப்படி அமைத்தால் அவர் ஆட்சி எப்படியாக இருக்கும் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நிகழ்ச்சியில கலந்து விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி. விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் தடையா இருக்காது. அதன் அடிப்படையில் தான் அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கொள்கையில் பலமாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் ஏன் வந்துட்டு விசிகாவை கூட போயிட்டு விஜய் ஆதரித்தாலும் எங்களுக்கு அதனால எந்த தடையும் இல்லை, பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர். அவர் பெருந்தன்மையாக எதிர்க்கட்சி தலைவராக தங்களுடைய கட்சியை நிலைநிறுத்துகிறார். அவர் விஜயோட கட்சிக்கு தடையாகவே இல்லை, தடையாகவும் இருக்க மாட்டாங்க. வாய்ப்புக்கு நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.